என்னம்மா, தங்கச்சி வீட்டு குழம்புனாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அதுக்கு தான் இன்னைக்கு அண்ணன் தேடி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். சொல்லுமா, என்ன விசேஷம்? எப்படி இதெல்லாம் செய்கிறீங்க? அண்ணே, நான் வைக்கிற குழம்பெல்லாம் நம்ம வீட்டு காய்கறிகள் தானே. நானே விளைச்சல் செஞ்ச காய்கறிண்ணே. பின்ன டேஸ்ட் இருக்காம இருக்குமா என்ன? சரி, எப்படி உன்னுடைய காய்கறிகள் மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? நானும் தான் விவசாயம் பண்ணுறேன். ஆனா என்ன பண்றது, நீ செயற்கை உரத்தை போடுற, நானே இயற்கை உரத்தை போடுறேன். நானே கழிவிலிருந்து மக்கும் உரம் தயாரிச்சு நானே என்னோட விவசாயத்துல விளைச்சலை பார்க்கறேன். நீ என்னன்னா கடையில போயிட்டு செயற்கை உரத்தை வாங்கிட்டு போடுற. அதனாலதான் உன் காய்கறிகள் டேஸ்டே இல்லாம இருக்குன்னு. சரி, ரொம்ப நல்லா சொன்னியேம்மா. இந்த மக்கும் உரம் அப்படி சொல்கிறீங்களா, அது எப்படி தயாரிக்கிறது? அதை பற்றி ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேனே. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கனே. அப்படியே உட்காரு, சாப்பிட்டுக்கிட்டே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வயல்வெளி நிகழ்ச்சியில தென்னை நார்க்கழிவிலிருந்து மட்கும் உரம் தயாரித்தல் பற்றி சேலம் வேளாண் அறிவியல் நிலைய சுற்றுச்சூழல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி கலைச்செல்வி அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்கும் போது உனக்கே செயற்கை உரத்தை இனிமே வாங்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்துருண்ணே. அப்படியா? அந்த நிகழ்ச்சி கேட்க நானும் தயாராக இருக்கேன். கேட்டுடலாமா? கேட்டுடலாமே. நேயர்கள் கேட்கவிருப்பது வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை நார்க்கழிவிலிருந்து மட்கும் உரம் தயாரித்தல் குறித்து சேலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் சுற்றுச்சூழல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி கலைச்செல்வி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கலைச்செல்வி. நான் சேலம் மாவட்டத்துல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கி வர்ற வேளாண் அறிவியல் நிலையம் சந்தியூர்ல சுற்றுச்சூழல் துறையில இணை பேராசிரியரா பணியாற்றிட்டு வரேன். இன்னைக்கு நான் தென்னை நார்க்கழிவிலிருந்து மட்கு உரம் தயாரிப்பது பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்க இருக்கேன். தென்னையிலிருந்து கிடைக்கக்கூடிய முக்கிய பொருள் பாத்தீங்கன்னா தென்னை மட்டை ஒரு முக்கியமான பொருள். இது ஒரு கடினமான பொருளும் கூட. இதுல இருந்து நார் பிரித்து எடுக்கப்படுது. இந்த நார் பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற அந்த தென்னை நார் கழிவு சுற்றுச்சூழலுக்கு மிகவும் ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. ஏன்னா இதுல அதிக அளவிலான கரிம பொருட்கள் இருக்கிறதுனால இது நீர்நிலைகள்ல சேரும்போது நீர்நிலைகள்ல மாசுபாடு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுல பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் 7.5 மில்லியன் டன் அளவுக்கு இந்த தென்னை நார்க்கழிவு உற்பத்தி ஆகுது. தமிழ்நாட்டிலயும் கூட 5 லட்சம் டன் நார்க்கழிவு கிடைக்குது. இத இப்போ சமீப காலமா என்ன பண்றாங்கன்னா தோட்டக்கலையில மண் இல்லாத விவசாயம் அப்படிங்கறதுல இந்த தென்னை நார்க்கழிவை ஒரு மூலப்பொருளா பயன்படுத்தி ஒரு வளர்தலமா பயன்படுத்துறாங்க. நாற்றுக்களை வளர்ப்பதற்கு வளர்தலமா பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மாடி தோட்டங்கள்ல மண் இல்லாம விவசாயம் செய்யறதுக்காக இந்த தென்னை நார்க்கழிவை பயன்படுத்துறாங்க. இதுல நிறைய அளவிலான கரிமச்சத்து, குறைந்த அளவிலான தலைச்சத்து இருக்கிறதுனால இதோட மக்கும் சதவீதம் ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால இது கூட நம்ம சில விதமான ஊட்டச்சத்துக்களை நம்ம சேர்த்து இதை வளர்த்தலமா பயன்படுத்தலாம். அப்படி இல்லாம இந்த தென்னை நார்க்கழிவை நம்ம ஒரு நல்ல மட்கு உரமா மாற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல அதுக்கு சரியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிழலான இடமா இருக்கணும். மர நிழலோ இல்லைன்னா நம்ம ஒரு சின்ன கூரை வேயப்பட்ட ஒரு இடமாவா இருந்தாலும் போதுமானதா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குவியல் நம்ம எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இத குழிகள் எடுத்தும் அதுல இந்த தென்னை நார் கழிவுகளை கொட்டியும் மக்க வைக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன கான்கிரீட் தொட்டி அமைக்கலாம். அப்படி நம்ம கான்கிரீட் தொட்டி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு நினைச்சோம்னா இத தரைக்கு மேலேயே ஒரு குவியல் மாதிரி அமைச்சு, அதாவது 4 அடி நீளம் 3 அடி அகலம் அந்த மாதிரியான ஒரு குவியல் அமைச்சு அதை மக்க வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இத மக்க வைக்கிறதுக்கு இது சாதாரணமா பாத்தீங்கன்னா மக்கறதுக்கு 2-3 வருஷம் ஆகும். நம்ம எந்த விதமான மட்குக்கு தேவையான இடுபொருட்களும் உள்ள கொடுக்கல அப்படின்னா. இப்ப நம்ம நிறைய இப்போ சமீபமா இந்த மாதிரியான பயிர் கழிவுகளை மக்க வைக்கிறதுக்காக நிறைய நுண்ணுயிர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவை. இத நம்ம ஒரு டன்னுக்கு 2 கிலோ அப்படிங்கிற அளவுல நம்ம பரிந்துரை செய்யறோம். இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 கிலோ நுண்ணுயிர் கூட்டுக்கலவைய ஒரு 20 லிட்டர் தண்ணீர்ல கலந்து நம்ம அத இந்த தென்னை நார் கழிவு குவியல் மேல தெளிச்சு நல்லா கிளறி விடும்போது பாத்தீங்கன்னா இது சீக்கிரமே மக்கக்கூடிய
ஒரு தன்மை அடையுது. இப்போ நம்ம கிட்ட இந்த தென்னை நார் கழிவை மக்க வைக்கிறதுக்கான இந்த நுண்ணுயிர் உரம் வாங்க முடியல. அப்படி இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நமக்கு எப்பவும் கிடைக்கிற மாட்டு சாணம், அதாவது 1 டன் கழிவிற்கு 40 கிலோ மாட்டு சாணம் அப்படிங்கிற அளவுலயும் நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னா, யூரியா, அதாவது இதுல வந்து கரிமச்சத்து அதிகமா இருக்கு, தழைச்சத்து கம்மியா இருக்கு. இதனாலதான் வந்து இது மக்குறது வந்து ரொம்ப காலம் எடுக்குது. அதனால இப்போ இந்த கரிம தழைச்சத்து விகிதத்தை வந்து நம்ம சமப்படுத்தும் போது இந்த மட்குதல் வந்து வேகமா நடைபெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால யூரியா எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கிலோ யூரியா எடுத்து, அதாவது 1 டன் கழிவுக்கு 5 கிலோ யூரியா எடுத்து சம பங்கா பிரிச்சு, இத அடுக்குகள் மாதிரி நம்ம அமைச்சு, அதுல வந்து இந்த யூரியாவை வந்து ஒரு அடுக்கு நமக்கு தென்னை நார் கழிவு, அப்புறம் இந்த 5 கிலோ யூரியா, அதாவது அது 5 பாகமா சமமா பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு அடுக்குலயும் வந்து நம்ம ஒரு ஒரு பாகத்தை வந்து போட்டு அந்த மாதிரி வந்து நம்ம இதை ஒரு 4 அடி அளவுக்கான ஒரு உரக்குவியலா அமைக்கலாம். இல்ல எங்களுக்கு யூரியாவும் கிடைக்கல, நுண்ணுயிர் ஊட்டச்சத்து கலவையும் எதுவும் கிடைக்கல அப்படின்னா, சாதாரணமா நீங்க கோழிப்பண்ணை கழிவு இருக்குது பாத்தீங்களா, அந்த கோழிப்பண்ணை கழிவு எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 டன் கழிவுக்கு, அதாவது 1 டன் தென்னை நார் கழிவுக்கு 200 கிலோ கோழி எரு பரிந்துரைக்கிறாங்க. இந்த 200 கிலோ கோழி எருவையும் இதே மாதிரி நம்ம வந்து சம பங்கா பிரிச்சுக்கணும். இப்போ 1 டன்னு பாத்தீங்கன்னா அத 10 பங்கா பிரிச்சுட்டு, இந்த கோழி எருவையும் வந்து 10 சம பங்கா பிரிச்சு, அடுத்தடுத்த அடுக்குகள்ல முதல்ல தென்னை நார் கழிவு, பிறகு வந்து கோழி எச்சம், பிறகு தென்னை நார் கழிவு, இது மாதிரி நம்ம வந்து ஒரு அடுக்கு முறையில வந்து நம்ம இந்த உரக்கலவையை வந்து உரக்குவியலை வந்து நம்ம ஏற்படுத்தலாம். இது வந்து சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி அளவுக்கு வந்து ஒரு உயரம் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த மக்களுக்கு தேவையான உள்ள இருக்கக்கூடிய காரணிகள் எல்லாமே வந்து உருவாகும். அதாவது வெப்பம், நுண்ணுயிர் பெருக்கம், இது எல்லாமே நடைபெறும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த குவியலை வந்து கிளறி விடணும். நீங்க பாட்டுக்கு அப்படியே போட்டு வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது மக்கி போயிடும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா மக்காது. அடுத்த 2 விஷயம் வந்து முக்கியமான விஷயம். ஒண்ணு வந்து அந்த குவியலை வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து கிளறி விடணும். அது மட்டும் இல்லாம தண்ணீரானது நமக்கு எப்படி உயிர் வாழ தண்ணீர் தேவைப்படுகிறதோ அதே மாதிரி நுண்ணுயிர்கள் உயிர் வாழறதுக்கும் வந்து தண்ணீர் தேவைப்படுது. ஏன்னா இந்த மக்குதல் செயலை செய்ய போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் தான். அந்த நுண்ணுயிர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. எவ்வளவு தண்ணீர் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60% தண்ணீர் இருக்கலாம். அதாவது எப்படி இருக்கணும்னா, நீங்க உரக்குவியலுக்கு தண்ணீர் விடும்போது தண்ணீர் உரக்குவியலை விட்டு வெளியில வரக்கூடாது. அதே சமயம் உரக்குவியல்ல இருக்கிற கழிவுப் பொருட்கள் வந்து நல்ல தண்ணீர்ல நனைஞ்சு ஈரப்பதத்தோட இருக்கணும். அது எப்படின்னா நம்ம தொட்டு பார்த்து உணர்ந்துக்கலாம். தொடும்போது நமக்கு நல்ல ஒரு ஈரத்தன்மை வந்து நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு போதுமானதா இருக்கும். இது குளிர்காலத்துல உங்களுக்கு இந்த ஈரத்தன்மை வந்து உங்களுக்கு 40ல இருந்து 60 இருந்தா போதும். ஆனா வெயில் காலத்துல வந்து கொஞ்சம் அதிகமான வெப்பம் இருக்கும்போது நம்ம அதிகமா 60ல இருந்து 80% தண்ணீர் வந்து நம்ம இதுல பயன்படுத்தணும். உரக்குவியல அதே மாதிரி ஒரு 15 நாட்களுக்கு 20 நாட்களுக்கு ஒரு முறை வந்து கிளறி விடணும். எதுக்காக அப்படின்னா ஒரு காற்றோட்டம் ஏற்படுத்தும் பொழுதுதான் உள்ள வந்து நல்ல வந்து ஒரு சூடு கிளம்பி அது மக்குதலுக்கு ஏதுவாக அமைகிறது. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து நல்ல காற்றோட்டம் ஏற்படும் பொழுதுதான் நல்லா சுவாசிச்சு அதோடைய வளர்சிதை மாற்றம் ஏற்பட்டு பல்கி பெருகி சீக்கிரமா வந்து மக்குதலை நடைபெற வைக்கும். இப்படி நடைபெறது சாதாரணமா பாத்தீங்கன்னா தென்னை நார் கழிவானது எதுவுமே போடலைன்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். ஆனா இந்த மாதிரி உயிர் உள்ளீடுகள் நீங்க போடும்பொழுது இது 120 நாள்ல இருந்து 150 நாட்களுக்குள்ள வந்து நல்ல ஒரு மட்கு உரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி நம்ம மட்கு உரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, கண் கூட பார்க்கும் பொழுது ஒரு கலர், அதாவது முன்னாடி நம்ம எப்படி வந்து இந்த மட்கு உரம் வந்து அந்த தென்னை நார் கழிவை போட்டோமோ அந்த கலர்ல இருந்து ஒரு மண்ணோட கலர்ல, அதாவது கருப்பு கலர்ல இல்லைன்னா வந்து அடர் பழுப்பு நிறத்துல வந்து இந்த தென்னை நார் கழிவானது மாற்றப்படும். மேலும் அதை எடுத்து நம்ம முகர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு மண் வாசனை நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம கண்ணெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிற முதிர்ச்சி. இதையே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல விதமா வந்து இந்த முதிர்வடைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதுல இருக்க அந்த ஊட்டச்சத்துக்களை வந்து நம்ம ஒரு பகுப்பாய்வு ஆய்வகத்துல கொடுத்து நம்ம பகுப்பாய்வு செஞ்சு அதோட ஊட்டச்சத்து அளவீடுகளை நம்ம பார்த்துக்கலாம். இப்படி கிடைச்ச மட்கு உரங்களை வந்து நம்ம
ஒரு ஹெக்டேருக்கு 5 டன் அப்படிங்கிற அளவுல நம்ம பரிந்துரைக்கலாம். இந்த மட்கு உரமானது பயிர் வளர்ச்சிக்கு தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ஆகிய அனைத்து சத்துக்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கும். மேலும் இந்த தென்னை நார் கழிவை ஊட்டமேற்றியும் நம்ம பயன்படுத்தலாம். அதாவது ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா தலைச்சத்து, சாம்பல் சத்து இருக்கும், மணிச்சத்து இருக்காது. அந்த மாதிரியான சமயத்துல என்ன பண்ணலாம்னா, மணிச்சத்து தரக்கூடிய, தலைச்சத்து தரக்கூடிய நுண்ணுயிர் உரங்களான அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா இந்த மாதிரியான நுண்ணுயிர் உரங்களை இந்த தென்னை நார் கழிவு உரத்தோட கலந்து ஒரு வாரம் 10 நாள் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது எண்ணிக்கையில பல்கி பெருகி நிறைய நுண்ணுயிர்கள் அதுல உருவாகி இருக்கும். இப்படிப்பட்ட சத்து உடைய தென்னை நார் கழிவு உரத்தை நீங்க பயிர்களுக்கு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இதுல இருக்கிற ஊட்டச்சத்து அளவீடுகளும் அதிகமாக இருக்கும். இதனால என்ன பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்கிய நார்க்கழிவுன மண்ணுல சேர்க்கறதுனால மண்ணுடைய இயற்பியல், வேதியியல், உயிரியல் பண்புகள் மாறுபடுது. மேலும் மண் துகள்கள் ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து மண் கட்டமைப்பை ஏற்படுத்துது. மண்ணுல அதிக அளவு காற்றோட்டம் ஏற்படுத்துது. மேலும் இதுல இருக்க தாவர சத்துக்கள் தாவர வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்குது. மண் வாழ் நுண்ணுயிர்களோட எண்ணிக்கையும் அதிகப்படுத்துகிறது. இது எல்லா விதமான பயிர்களுக்கும் நம்ம இந்த தென்னை நார் கழிவு மட்கு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம். நாற்றங்கால், பாலித்தீன் பை, மண் தொட்டி, நிரப்ப வேண்டிய மண் கலவை இது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தலாம். தென்னை, மா, வாழை, பழமரங்கள் எல்லாத்துக்குமே இந்த தென்னை நார் கழிவு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம். இவ்வாறு நீங்கள் தென்னை நார் கழிவு உரம் செய்து பயன்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு மாசு விளைவிக்கின்ற தேவையற்ற என்று நினைக்கக்கூடிய கழிவுகள் ஒரு நல்ல வளமான உரமாக நமக்கு மாற்றப்பட்டு கிடைக்கிறது. அதனால நீங்க இந்த தென்னை நார் கழிவை நீங்க ஒரு மட்கு உரமா செய்து நீங்க அதை பயிர்களுக்கு இட்டு பயன்படுத்தலாம். நன்றி. நேயர்கள் இதுவரை தென்னை நார் கழிவிலிருந்து மட்கும் உரம் தயாரித்தல் குறித்து சேலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் சுற்றுச்சூழல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி. கலைச்செல்வி வழங்கிய ஆலோசனை கேட்டீர்கள். சரிம்மா, நானும் நிகழ்ச்சியை கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உன் வீட்டு சாப்பாட்டோட எனக்கும் இயற்கை உரத்தை எப்படி தயாரிக்கணும், அது குறிப்பாக மக்கும் உரத்தை எப்படி தயாரிக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு எனக்குள்ளே வந்துருச்சு. உண்மையாகவே நான் உனக்கு தான் நன்றி சொல்லணுமா. அவ்வளவுதானே, நீயும் விவசாயத்துல இந்த இயற்கை உரத்தை பயன்படுத்தினா காய்கறிகள் மட்டும் இல்ல, நம்ம உடலுமே நல்ல ஆரோக்கியம் பெறும் அண்ணே. நாட்டுக்கோழிகளில் காணப்படும் தகாத பழக்கங்களும் அதை தடுக்கும் முறைகளும் குறித்த உரை வழங்குகிறார் ஒசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பிரகாஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடிலாம் நம்ம நாட்டுக்கோழிகளை சிறிய எண்ணிக்கையில் ஒரு 5-10 எண்ணிக்கையில் மட்டும் நம்ம புறக்கடை வளர்ப்பில் கோழிகள் வளர்த்திட்டு இருந்தோம். அந்த நேரங்களில் கோழிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான திறந்த வெளியில மேய்ஞ்சு சுத்திட்டு இருக்கிறதுல அதுங்களுக்குள்ள பெரிய அளவுக்கான எந்த ஒரு தீய பழக்கங்கள் அல்லது தகாத பழக்கங்கள் எதுவும் தென்படுறதில்லை. ஆனால் இன்னைக்கு வணிக ரீதியா நாட்டுக்கோழிகளை நம்ம வளர்க்குறோம். குறைஞ்ச இடத்துல அதிகமான எண்ணிக்கையில் நம்ம நாட்டுக்கோழிகளை வளர்க்கல நம்ம பெரும்பான்மையான சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அது கோழிகளில் தென்படக்கூடிய தீய பழக்கங்கள்னால அதனுடைய விற்பனை விலை குறைக்கப்படுது. பொதுவாக தீய பழக்கங்கள் அப்படின்னு சொல்லையிலேயே நம்ம அதிகமாக நமக்கு பொருளாதார இழப்பை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா கோழிகள் ஒன்று கொத்திக்கிறதுங்க. பொதுவாக கோழிகள் ஒன்று கொத்திக்கிறதுனால ஏற்படக்கூடிய காயங்கள் மற்றும் அதனுடைய இறகு உதிர்ந்து மொட்டைக்கோழியை தென்படக்கூடிய காரணங்களால நம்ம அந்த நாட்டுக்கோழிகளை சந்தைப்படுத்தையில நமக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்லை. இந்த கோழிகள் ஒன்று ஏன் கொத்திக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையா கோழிகள் ஏதோ ஒரு காயம் ஏற்படுது, கோழிகள் மேல ஏதோ ஒரு காயம் ஏற்படுது அல்லது அதனுடைய இறகுகள் உதிர்ந்து அந்த இடம் தோல் சிவப்பு நிறத்தில் தென்படுறதுனாலயோ அல்லது கோழிகள் முட்டையிட்ட பிறகு சில நேரங்கள் அதனுடைய ஆசனவாய் பிதுங்கி அந்த உள்ளுறுப்புகள் வெளியே கொஞ்ச நேரம் தெரியும் பெட்டை கோழிகள்ல. இந்த மாதிரி சிவப்பு நிறத்தில் தெரியறதுனாலயோ அதனால் ஈர்க்கப்பட்டு பிற கோழிகள் அந்த சிவப்பு நிற பகுதியை அதிகமாக கொத்த ஆரம்பிக்குங்க. அப்படி கொத்த ஆரம்பிக்கல என்னாகும், அந்த காயங்கள் பெருசாகி அதனால சில சமயம் இறப்புகள் கூட ஏற்படலாம். இல்ல இறப்புகள் ஏற்படல அப்படின்னா காயம் சரியானால் கூட என்னாகும், அந்த கோழிகளை நம்ம சந்தைப்படுத்தியில வியாபாரிகள் சரியான விலை கொடுத்து அந்த கோழிகளை நாம வாங்க மாட்டாங்க. ஏன்னா காயம் ஏற்பட்டிருக்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. இந்த மாதிரி கோழிகள் ஒன்னை கொத்திக்கிறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா
ஊட்டச்சத்து பற்றாக்குறை. அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படின்னு சொல்லையில நம்ம எந்தெந்த ஊட்டச்சத்துக்களை பத்தி சொல்லலாம் அப்படின்னா, முதன்மையா சொல்லக்கூடியது அப்படின்னு வந்து பார்க்கல நம்ம சாப்பாட்டு உப்பு, நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிற பார்த்தீங்களா உப்பு, அந்த உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டாலும் அல்லது தாது உப்புகள், நுண் தாது உப்புக்கள் பற்றாக்குறையினாலோ அல்லது புரதச்சத்து அமினோ அமில பற்றாக்குறையினாலேயோ அதிகப்படியான அளவுக்கு இந்த கொத்திக்கொள்ளும் பழக்கம் நாட்டுக்கோழிகளில் தென்படும். அது மட்டும் இல்லாம கோழிகளில் குறைந்த இடத்துல அதிகப்படியான எண்ணிக்கையில் நம்ம கோழிகளை வளர்த்தாலும் இந்த பிரச்சனை கோழி பண்ணைகளில் அதிகமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம தண்ணீர் சரியா நம்ம கோழிகளுக்கு வைக்காம இருந்தாலோ அல்லது அதிகமான எண்ணிக்கையில் பேன் மற்றும் குடல் புழு தாக்கம் இருந்தாலோ இந்த கோழிகள் தன்னைத்தானே ஒன்று கொத்திக்கிறது அதிகமாக தென்படும். சரி, இதெல்லாம் எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா, தமிழ்ல ஒரு அழகான சொற்றொடர் உண்டு. அதாவது எரியறதை பிடுங்கினா புகையிறது தானா நிக்க போகுது அப்படின்ட்டு. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்னென்னங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ பற்றாக்குறை, குறைந்த இடவசதி அளித்தல், இதெல்லாம் தான் பிரதான காரணங்கள். இப்போ முதல்ல எடுத்தோடனே நம்ம அதை சரி செய்யணும் அப்படிங்கிறப்போ கோழிகளுக்கு நம்ம முறையான இடவசதி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இடவசதி அப்படின்னு பார்க்கல நம்ம இனச்சேர்க்கைக்காகவோ இல்லை முட்டையிடும் காரணங்களுக்கோ நம்ம கோழிகளை வளர்க்குறோம், நாட்டுக்கோழிகளை வளர்க்குறோம் அப்படின்னா, கொட்டகைகளை வளர்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பெட்டை கோழிகளுக்கு 2.5 சதுர அடி இடவசதியும் சேவல்களுக்கு 3 சதுர அடி இடவசதியும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கல நீங்க அமினோ அமிலம் அல்லது புரதச்சத்தை பற்றாக்குறையை சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அடர் தீவனங்களை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஸோ அடர் தீவனம் அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு கோழிகளுக்கு குறைந்தபட்சம் 100 to 150 கிராம் அளவுக்கு அடர் தீவனங்களை நீங்க கொடுக்கறது மூலமா இந்த புரத தேவையை நிவர்த்தி செய்ய முடியும். ஒருவேளை எனக்கு அடர் தீவனம் என்ன வாங்க முடியாது, நானே சுயமாக தீவனங்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்களா சுயமா தீவனங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறீங்கன்னா அதுல குறைந்தபட்சம் 15 to 20 விழுக்காடு அளவுக்கு தீவனங்கள்ல புண்ணாக்குகளை சேர்த்துக்கணும். அதுவும் கலவையான புண்ணாக்கள், ஒரே வகையான புண்ணாக்கு மட்டும் கொடுக்காம பலதரப்பட்ட புண்ணாக்களை கலந்து கொடுக்கறது மூலமாக அமினோ அமில தேவை மற்றும் புரத தேவை பூர்த்தி செய்யப்படும். அதே மாதிரி 5 விழுக்காடு அளவுக்கு நீங்க கருவாடோ அல்லது மீன் தூள்களோ நீங்க தீவனத்தில் சேர்த்துக்கலாம். இப்படி நீங்கள் சுயமாக தீவனங்களை உற்பத்தி செஞ்சு கொடுக்கல பெருவாரியான மக்கள் பண்ணக்கூடிய அல்லது விவசாயிகள் பண்ணக்கூடிய தவறு அப்படின்னு பார்த்தா நுண்ணூட்ட கலவையை முறையாக கலக்காம விடுறதாங்க. அப்போ நீங்கள் சுயமாக தீவனங்களை உற்பத்தி பண்ணி தர்றீங்க அப்படின்னா 1 கிலோ தீவனத்திற்கு 3 கிராம் அளவு நுண்ணூட்டங்களும், ஓகேங்களா, மினரல் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம், நுண்ணூட்டங்களும் 3 முதல் 4 கிராம் அளவு சாப்பாட்டு உப்பையும் நீங்க கலந்து கொடுக்கணும். இப்ப சாப்பாட்டு உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டா கண்டிப்பாக கோழிகளில் இறகு உதிருதல், அதாவது முடி கொட்டுதல், இறகு உதிருதல் அதிகமா காணப்படும். இதை தவிர்க்கணும்னா நீங்க தீவனங்கள் நீங்களே சுயமா உற்பத்தி பண்ணி கொடுக்கிற பட்சத்தில் அதுல 3 கிராம் அளவு நுண்ணூட்டமும் 3 கிராம் அளவு சாப்பாட்டு உப்பும் கலந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தீவனத்தை நார்ச்சத்து அதிகமா நீங்க கொடுக்கறது மூலமாகவும் இந்த கொத்திக்கொள்ளும் பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். எந்த வகையில நீங்க நார்ச்சத்தை அதிகப்படுத்தி கொடுக்கலாம்னா பசுந்தீவனம், அதாவது கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, வேலி மசால் அல்லது தர்பூசணி, பூசணிக்காய், இது போன்ற விஷயங்களை நீங்க சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொடுக்கறது மூலமா உங்களோட நார்ச்சத்து அதிகமா தரப்படும் கோழிகளுக்கு கொடுக்க முடியும். இல்ல நான் தீவனத்திலேயே கலந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா குறைந்தபட்சம் 10 to 15 விழுக்காடு அளவு தவிடு, அரிசி தவிட நீங்க தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம். இதன் மூலமாகவும் நார்ச்சத்து கோழிகளுக்கு அதிகமாக வழங்கப்படும். அதனால நம்ம ஈஸியா கொத்திக்கிற பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி நான் இன்னொரு ஏற்கனவே சொன்னாங்க, கோழிகள்ல அதிகப்படியான வெளிச்சம் கொடுக்கறதுனாலையும் கொத்திக்கொள்ளும் பழக்கம் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்ப அதிகப்படியான வெளிச்சம் அப்படிங்கிறது என்னன்னா, குறைந்த இடத்துல ரொம்ப பிரகாசமான அதிக வாட்ஸ் உள்ள பல்பு அல்லது ரொம்ப பிரகாசமான வெளிச்சம் தரக்கூடிய பல்புகளை நீங்க உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா, கண்கூசும் அளவுக்கு நீங்க அதிக வெளிச்சத்தை கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக கோழிகள்ல கொத்திக்கொள்ளும் பழக்கம் வரும். அதே மாதிரி 16 மணி நேரத்திற்கு அதிகப்படியான அளவு வெளிச்சம், இனச்சேர்க்கையில் இருக்கக்கூடிய கோழிகளுக்கு 16 மணி நேரத்திற்கும் அதிகமான அளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறீங்கனாலும் இந்த கொத்திக்கொள்ளும் பழக்கம் வரும். ஸோ இரவு நேரங்களில் மின் விளக்குகளை அணைக்கிறதும், அதே மாதிரி முறையான அளவுக்கு அதிக பிரகாசமான வெளிச்சம் இல்லாத ஒரு மாடரேட் அளவுக்கு இருக்கிற வெளிச்சத்தை கொடுக்கறது மூலமா இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தலாம். இன்னொரு எளிய வழிமுறை அப்படின்னா, இரவு நேரங்களில் கொட்டகைக்குள்ள சிவப்பு நிற விளக்குகளை எரிய விடுறது மூலமாகவும் கொத்திக்கொள்ளும் பழக்கத்தை கோழிகளை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். சரி, சிவப்பு நிற
நேர விளக்குகள் நான் வந்து அவ்வளோ பிரகாசமாக இல்லை சார், ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதாரண எல்இடி பல்ப் மேலேயே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சிவப்பு நிற துணியோ அல்லது சிவப்பு நிற பாலித்தீன் கவரையோ நீங்கள் கட்டி வைக்கிறது மூலமாக உங்களுடைய அறை சிவப்பு நிற வெளிச்சத்தை உங்களால் கொடுக்க முடியும். இதன் மூலமாக நீங்கள் இந்த பிரச்சனையை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். ஏற்கனவே சொன்னால் பேன் மற்றும் குடல்புழு தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனை கொத்திக்கொள்ளும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லணும். அப்போ முறையாக 2 மாதங்களுக்கு ஒரு முறை குடல்புழு நீக்கம் கோழிகளுக்கு, பண்ணைகள் வளர்க்கும் கோழிகளுக்கு குடல்புழு நீக்கம் செய்வது அவசியம். ஸோ குடல்புழு நீக்கம் செய்வதற்கு நீங்க அல்பண்டசோல் அல்லது பைப்பரசின் அல்லது ஃபென்பண்டசோல் போன்ற மருந்துகளை உபயோகப்படுத்தலாம். இல்ல நான் வந்து மரபு ரீதியான மருத்துவம் செய்யறேன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கொட்டைப்பாக்கோ அல்லது நிலவேம்பு பொடியோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கலந்து கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 400 கிராம் அளவு நிலவேம்பு பொடி அல்லது கொட்டைப்பாக்கை ஒரு மூட்டை தீவனம், அதாவது 50 கிலோ தீவனத்திற்கு கலந்து கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு ஓரளவு குடல்புழு நீக்கம் கோழிகளுக்கு வழங்குவதற்கு சாத்தியப்படும். கோழிகளில் ஏதாவது ஒரு காரணம் கொண்டு இரத்த காயம் ஏற்படின், ஓகேங்களா, இரத்த காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த கோழிகளை நீங்கள் என்ன செய்யணும்னா உடனடியாக பண்ணையிலிருந்து அப்புறப்படுத்தி வச்சிடணும். அந்த காயம் சரியான பின்பே அந்த கோழிகளை திரும்ப மற்ற கோழிகளோட சேர்த்து வைக்கணும். ஏன்னா அந்த ஒரு கோழியில் ஏற்பட்ட காயம் மற்ற கோழிகளை கண்டிப்பா என்ன செய்யும் அப்படின்னா அதை கொத்த தூண்டும். அந்த பழக்கம் பிற கோழிகளுக்கு எளிதாக பரவும். ஸோ கெட்ட பழக்கம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை அந்த கோழியை எடுத்துறது புத்திசாலித்தனம். பகல் நேரங்களில் நீங்க அதிகப்படியான இடவசதி கொடுக்கறது மூலமாகவும் இந்த கொத்திக்கொள்ளும் பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். அதாவது பகல் நேரங்களில் நீங்க திறந்த வெளி இருக்கு அப்படின்னா கோழிகளை பகல் நேரங்களில் திறந்த வெளியில நீங்க அனுப்பிச்சிடலாம். அதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா அதிகப்படியான இடத்துல சுத்தி திரியறதன் மூலமாக இந்த தீய பழக்கம் கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும். இல்ல நான் கொட்டைக்குள்ளேயே தான் வளர்த்தணும், வெளியே விட்டா எனக்கு ஏதாவது கோழிகளுக்கு ஆபத்து இருக்கும் நினைச்சீங்கன்னா இடவசதியும் கம்மியா இருக்கு, அதிகப்படியா கொடுக்கலாம். இல்ல இடவசதியால அதிகப்படியா தர முடியாதுங்கிற பட்சத்துல மரக்கம்புகளை பண்ணைக்குள்ள அங்கங்க வைக்கலாம். ஏன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கோழிகள் மரக்கம்பு மேல உட்காரத ரொம்ப பிரியப்பட்டு கோரும். நீங்க அங்கங்க வந்து தட்டி மாதிரி அமைச்சிருக்கிறீங்க, மரக்கம்புகள் கொண்டு ஒரு சின்ன சின்ன தட்டிகள் அமைச்சிருக்கிறீங்கன்னா கோழிகள் தட்டிகள் மேல உட்கார்றதுனால அதுக்கு கொஞ்சம் இடவசதி அதிகமாக கிடைக்கும். தீய பழக்கமும் கொஞ்சம் எளிதாக கட்டுப்படுத்த முடியும். இதுக்கெல்லாம் விட முக்கியமானது இந்த பழக்கம் உங்க பண்ணையில் அதிகமாக தென்படுதுங்கிற பட்சத்தில் கோழி குஞ்சுகளுக்கு 10 முதல் 12வது நாள் வயது இருக்கிறப்பவே அதனுடைய கோழி குஞ்சுகளோட அழகு, அதாவது மூக்கை வந்து நீங்க கொஞ்சமா வெட்டி விட்டுறலாம். அழகு வெட்டுதல் அல்லது மூக்கு தீத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறையை கொண்டு நீங்க என்ன பண்ணலாம்னா கூரான அதனுடைய அழகுகளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சமா வெட்டி விடுறோம். இதன் மூலமா இந்த கொத்திக்கொள்ளும் பழக்கம் பெருவாரியாக கட்டுப்படுத்தப்படும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எளிதா கோழிகளை தென்படக்கூடிய கொத்திக்கொள்ளும் பழக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முறை. அதுக்கடுத்து மிக முக்கியமான தீய பழக்கம், நாட்டுக்கோழிகளை தென்படக்கூடிய தீய பழக்கம் அப்படின்னு சொல்ல போனா அதனுடைய முட்டையை அதையே உடைச்சு குடிக்கிறது அல்லது பிற கோழிகளோட முட்டைகளை உடைச்சு கோழிகள் குடிக்கிறது. ஸோ இது வந்து மிக முக்கியமான தீய பழக்கம். இது வந்து நம்ம இனவர்த்திக்காக கோழிகளை வச்சிருக்கல பாத்தீங்கன்னா நமக்கு பொருளாதார ரீதியான இழப்பை நமக்கு அதிகப்படியா கொடுக்குது. இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோழிகள் ஏன் முட்டையை குடிக்குது அப்படின்னா அதுக்கு சரியான அளவுக்கு தீவனம் கிடைக்கல அல்லது முட்டையானது அதன் கண் பார்வையில் ரொம்ப நேரமா தென்படுது அது அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அப்போ நீங்க ஒன்னு கோழிகளுக்கு முறையான அளவு தீவனம் அளிக்கிறது ரொம்ப முக்கியம் கட்டுப்படுத்துறதுக்கு. ரெண்டாவது இனவர்த்திக்காக நீங்க வளர்க்குறீங்க அல்லது முட்டையாக கோழிகளை வளர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 முதல் 5 முறை கோழி பெட்ல இருந்து நீங்க முட்டையை எடுத்துக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் குறிப்பிட்ட நேரங்களில் நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 முதல் 5 முறை பண்ணைக்குள்ள போயிட்டு ஏதோ முட்டை இருந்துச்சுன்னா அந்த முட்டையை அப்பப்ப நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கோழிகளுக்கு முட்டைகள் தென்படாது, உடனே அந்த பழக்கம் கட்டுப்படுத்தப்படும். இல்ல சில கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா முட்டையிட்ட உடனேவோ முட்டையை உடைச்சு குடிக்கிற பழக்கம் அதிகமா தென்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கோழிகளை நம்ம உடனே அப்புறப்படுத்தலாம். இந்த பழக்கத்தை மித்த கோழி பார்த்துச்சுன்னா அதுவும் எளிமையா இந்த கத்துக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனே வந்து அந்த கோழியை அப்புறப்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை என்னால் அந்த கோழி அப்புறப்படுத்த முடியாது, எனக்கு ரொம்ப முக்கியமான கோழி நல்ல கோழி அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு முட்டையை வந்து எடுத்துட்டு உள்ள இருக்கிற மஞ்சள் மற்றும் வெள்ளைக்கருவை நீக்கிட்டு உள்ள வந்து கடுகு மற்றும் புகையிலை அது ரெண்டையும் அரைச்சு அதனுடைய வேப்பெண்ணெய் கலந்து அந்த முட்டைக்குள்ள உள் செலுத்தி மேலே வந்து மெழுகுவத்தி வச்சு என்ன பண்ணிடலாம்னா ஒரு சீல் பண்ணிட்டு அந்த முட்டையை கொண்டு உள்ள வச்சிடலாம். இப்போ அந்த முட்டையை உடச்சு குடிக்குதுங்கிற பட்சத்தில் அதனுடைய உள்ள இருக்கிற முட்டை அந்த முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய கடுகு மற்றும் புகையிலையோட டேஸ்ட்டுக்கு அது ஒரு கண்டிப்பாக கோழிகளுக்கு பிடிக்காது. ஆட்டோமேட்டிக்காக அந்த பழக்கத்தை முட்டையை உடச்சு குடிக்கிற பழக்கத்தை கொஞ்ச நாளையே மறந்துடும். ஏன்னா அந்த முட்டை வந்து கசக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு தென்பட ஆரம்பித்த உடனே உங்களுக்கு இந்த பழக்கமானது கட்டுப்படுத்தப்படும். அடுத்து ரொம்ப முக்கியமான கெட்ட பழக்கம் அப்படின்னு பார்த்தா முட்டையை மறைச்சு வைக்கிறது. பொதுவாக வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க சொல்லக்கூடிய முக்கியமான கம்ப்ளைண்ட் அப்படின்னா சார் கோழி முட்டைக்கெல்லாம் விட ஆரம்பிச்சது சார், ஆனால் இப்போ திடீர்னு முட்டையோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, பெரிய அளவுக்கு முட்டை இப்போ இல்லை, முட்டையோட எண்ணிக்கை சரியா பயங்கரமாக குறைஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. அதுவும் வந்து திறந்த வெளியில சுற்றிட்டு இருக்கிற கோழிகளில் இந்த பிரச்சனை அதிகமாக காணப்படும். இதுக்கு முக்கிய
முக்கிய காரணம் முட்டையிடும் எண்ணிக்கை குறையறதில்ல, அந்த முட்டை எங்க இடுதுங்கிறது நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா பொதுவா கோழிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்னு பார்த்தா, தன்னோட முட்டைய எதிரிகள்கிட்ட இருந்து, பாம்பு, கீரி, பருந்ததுகிட்ட இருந்தெல்லாம் வந்து தன்னோட முட்டையை பாதுகாக்கணும் அப்படிங்கறக்காக அது எந்த இடம் ரொம்ப பாதுகாப்பாக உணருதோ அந்த இடத்துல தான் போய் முட்டையிட ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும், முட்டையிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தோதுவான இடத்த ஆராய்ந்து பார்த்து அந்த இடத்துலயே இப்போதைக்கு ரெகுலரா போய் என்ன பண்ணுன்னா போய் முட்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்ப நீங்க என்ன நாட்டுக்கோழிகள் திறந்த வெளியில விட்டுருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்களால சரி வரையும் முட்டை எடுத்துட்டு இருக்க முடியும். இப்ப திடீர்னு பார்த்தா முட்டையோட எண்ணிக்கை குறையும். ஏன்னா அது வந்து அந்த கோழி எங்க போய் முட்டை எடுதுன்னே உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். அதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சா செய்ய வேண்டிய முதல் வேலை, அந்த கோழி முட்டையிடுறதுக்கு ஒரு இடம் பாதுகாப்பாக அதை உணரணும். அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றுச்சூழலை நீங்க அதை அமைச்சு கொடுக்கணும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கொட்டகைக்குள்ளேயே ஒரு சின்ன பானை அல்லது பாதுகாப்பான ஒரு சின்ன மண் சட்டி, கொஞ்சம் லைட்டா இருளா இருக்கக்கூடிய இடம், ரொம்ப வெளிச்சம் இருக்கிற இடத்துல கோழிகள் வந்து முட்டையிட விரும்பாது. கொஞ்சம் மறைவா தென்படக்கூடிய இடத்துல ஒரு மண்பானையை வைக்கிறது மூலமாகவோ அல்லது மண் சட்டி வைக்கிறதன் மூலமாகவோ அந்த இடத்த அது பாதுகாப்பாக உணர்ந்து அந்த இடத்துக்குள்ளேயே வந்து கோழிகள் முட்டையிட ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த பிரச்சனை வெகுவாக கட்டுப்படுத்த முடியும். இல்ல அப்போ அந்த கோழிகள் வெளியே தான் போய் முட்டையிடுதுன்னு நினைச்சீங்கன்னா, அந்த மாதிரி முட்டையிடக்கூடிய கோழிகளை நீங்க இனம் கண்டு அந்த கோழிகளை கொட்டைக்குள்ளே அடைத்து வைத்துவிட்டு அது முட்டையிட்டதுக்கு அப்புறம் வெளியில திறந்து விடலாம். இதன் மூலமாகவும் இந்த பிரச்சனையை நீங்க எளிதாக கட்டுப்படுத்த முடியும். அடுத்து மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் வந்து இனவிருத்திக்காக நீங்க கோழிகளை வளர்க்குற பட்சத்துல உங்களுக்கு ஒன்று பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தா, சில சமயம் சேவல்கள் ஒரு சில கோழிகளை மட்டுமே இனங்கண்டு அதனோட மட்டுமே இனச்சேர்க்கை செய்யும். பொதுவா நம்ம இனச்சேர்க்கைக்காக கோழிகளை வளர்க்கையில 8 to 10 பெட்டை கோழிகளுக்கு ஒரு சேவல் அப்படிங்கிற எண்ணிக்கையில தான் நம்ம கோழிகளும் சேவலும் வளர்த்துவோம். ஏன்னா அதிகப்படியான சேவல் வளர்த்தா நமக்கு தீவன செலவு அதிகமாகும். கம்மியான எண்ணிக்கையில சேவல் வளர்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா, சரியான அளவு ரீதியில கரு கூடாது. ரைட்டுங்களா? அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா, எல்லா சேவல்கள் பொதுவா எல்லா பெட்டை கோழிகளோடும் இனச்சேர்க்கைக்கு சேரணும். இத ஒருவேளை வந்து சில சேவல்கள் 1-2 பெட்டை கோழிகள் மட்டும்தான் அப்படி இனச்சேர்க்கை செய்யுது, மற்ற கோழிகளோட இனச்சேர்க்கை செய்யலைங்கிற பட்சத்துல நீங்க அந்த மாதிரி சேவல்களை தனியா இனம் கண்டு அதை வந்து அப்புறப்படுத்திட்டு புது சேவல்களை அந்த கொட்டைக்குள்ள நீங்க விடலாம். அதன் மூலமா இந்த பிரச்சனை சரி செய்யப்படும். இல்லைன்னா ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன், அதாவது விந்தணுவை நம்ம எடுத்து அதை வந்து செயற்கை முறையில பெட்டை கோழிகளுக்கு நீங்க கொடுக்கலாம். இதன் மூலமாகவும் நம்ம இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு நாட்டுக்கோழிகள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகாத பிரச்சனைகள், அதை தீர்த்து வைக்கக்கூடிய எளிய முறைகள். கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. நேர்கள் இதுவரை நாட்டுக்கோழிகளில் காணப்படும் தகாத பழக்கங்களும் அதை தடுக்கும் முறைகளும் குறித்த உரை கேட்டீர்கள். வழங்கினார் ஒசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பிரகாஷ் அவர்கள். நிலாவில் வீடு செய்வோமா நெஞ்சமே சொல்லடி, நிலாவில் வீடு செய்வோமா நெஞ்சமே சொல்லடி, கண்ணாக்கள் கோடி கண்களிலே நீ தினம் காணடி, குடும்பம் குடும்பம் சிரிக்கும் நாளடி, வசந்தம் வசந்தம் நமக்கே தானடி, நிலாவில் வீடு செய்வோமா நெஞ்சமே சொல்லடி, கனாக்கள் கோடி கண்களிலே நீ தினம் காணடி. சின்ன சின்ன சந்தோஷமும் நெஞ்சை தொடும் சங்கீதமா எங்கள் வீட்டிலே என்றும் கேட்குமே,
வீசுதே. குடும்பம் குடும்பம் சிரிக்கும் நாளடி. வசந்தம் வசந்தம் நமக்கேதானடி. நிலாவில் வீடு செய்வோமா நெஞ்சமே சொல்லடி. கனக்கள் கோடி கண்களிலே நீ தினம் காணடி. காற்று உள்ள காலம் வரை வேண்டும் இந்த சொந்தம் என கடவுள் வீட்டுக்கே கடிதம் போடலாம். வங்கக்கடல் நீருமே ஒரு நாள் வற்றி போகலாம். எங்கள் அன்பின் நீரமோ அதையும் மீறி வாழலாம். அன்னை தொட்ட தண்ணீர் கூட இனிக்கும் அமுதாய் மாறுமே. குடும்பம் குடும்பம் சிரிக்கும் நாளடி. வசந்தம் வசந்தம் நமக்கேதானடி. நிலாவில் வீடு செய்வோமா நெஞ்சமே சொல்லடி. கண்ணாக்கள் கோடி கண்களிலே நீ தினம் காணடி. சொந்தங்கள் பாடிடும் நேரமே அன்பினை தூரிடும் வானமே. குடும்பம் குடும்பம் சிரிக்கும் நாளடி. வசந்தம் வசந்தம் நமக்கேதானடி. நிலாவில் வீடு செய்வோமா நெஞ்சமே சொல்லடி. கண்ணாக்கள்